விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மற்ற வேலைகள் எல்லாம் குறைச்சிட்டு அதை நான் 81 கோயிலுக்கு நான் போவேம்மா. ஆடி மாதம் மட்டுமே ஆடி மாதத்தில் எல்லோரும் கேட்பாங்க 81 கோயில் எப்படி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா என்ன செய்வோம், அந்த குடத்தை தலையில் வச்சுட்டு அம்மனை 3 முறை வலம் வந்துட்டு தான் அந்த பாலை கொண்டு போய் கொடுக்கறது. இப்போ படவேடு ரேணுகாம்மன் தேவி கோயில் அப்படின்னு சொன்னால் ஒரு மணக்கட்டை, அதில் ஒரு பெண் உருவ சிலை சின்னதாக இருக்கும், இல்லைன்னா ஆண் உருவ சிலை. என்ன வேணுமோ அதை நீங்கள் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் தலையில் வச்சுட்டு செங்கல்பட்டுக்கு போகிற பாதையில் மாத்தூர்னு ஒரு இடம், அந்த பிரிட்ஜு, அந்த ஓவர் பிரிட்ஜுக்கு கீழே இருக்கும், கன்னி கோயில்னு சொல்லுவாங்க. அது திருமணத்துக்காக அம்மன் முன்னால் நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கோம். மேல்மலையனூர்னு நினைக்கிறேன். அந்த அம்மன் சந்நிதியில் நிறைய பேர் இந்த வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம கூட ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷனுடைய ஓனர். பெண்கள் அப்படின்னாலே தனித்திறன் கொண்டவங்க அப்படிங்கிறக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடியவங்க. ஸோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, அதை தட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு விமன் அப்படின்னா ஜெயந்தி கண்ணப்பன் அவங்களுக்கு தான் சொல்லணும். இன்றைக்கி திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் அவங்கள சந்திக்க வந்திருக்கோம். அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். உங்களுடைய பூஜை முறை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நிறைய கோவில்களில் நிறைய இடங்களில் ஜெயந்தி கண்ணப்பன் மேம் இந்த கோவிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப பக்திமயமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் கேள்விப்பட்டிருக்கோம். உண்மைதான். அதாவது அது கண்டிப்பாக ஒன்று, தெய்வத்துக்கு பயப்படணும், இல்லை இயற்கைக்கு பயப்பட வேண்டும். அந்த மாதிரி இப்போ நம்மெல்லாம் அப்படியே பெற்றோர்கள் அப்படி பக்தியோடு அந்த நம்பிக்கை இருந்து அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்து, அதே போல் நான் திருமணமாகி இங்கே வந்த இடத்துலையும் அப்படியே இருந்ததுனால அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஈடுபாடு நிறைய வந்தது. அப்புறம் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போகிறது, அந்த பழக்கம்லாம் உண்டு. அடிக்கடி நீங்கள் சென்னைக்குள்ளே போகிற கோவில்னா எது மேம்? அப்படின்னு பர்டிகுலர் நம்ம சொல்ல முடியாது. எப்போவும் கிடைக்கும் பொழுதோ போயிடுறது இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு. அந்த பர்டிகுலராக நாங்கள் என்ன செய்கிறது, வருடத்தில் மற்ற நாட்கள் நம்ம பிஸியாக இருக்கும் பொழுது இந்த ஆடி மாதம் வரும்போது, அந்த ஆடி மாதம் ஒரு மாதம், அந்த 31 நாட்கள் நாங்கள் இந்த தெய்வ வழிபாட்டத்திற்கு, அது எஸ்பெஷலி அம்மன் வழிபாட்டுக்குன்னே ஒதுக்கிடுறது. மற்ற வேலைகள் எல்லாம் குறைச்சிட்டு அதை நான் 81 கோயிலுக்கு நான் போவேம்மா. ஆடி மாதம் மட்டுமே. அதாவது திருச்சி வரைக்கும் நாங்கள் போய்ட்டோம். எல்லாமே ஒரே நாள் ட்ரிப்பு தான். அந்த ஒரு மாதம் கார் வெறும் கோயில்களுக்கு போகிறதுக்கு மட்டும் பிரத்யேகமாக அது ஒதுக்கப்பட்டு விடும். இந்த கோயிலுக்கு போக விரும்பும் என்னுடைய சிநேகிதிகள், அப்படி ஒரு குழந்தைங்க அவங்க பள்ளி படிப்பு கல்லூரி படிக்கும்போது முடிஞ்சால் அவங்க வருவாங்க. இல்லாட்டி என்னுடைய தோழிகளோடு சேர்ந்து நாங்கள் ஒரு 3-4 பேர் நாங்கள் புறப்பட்டுருவோம் காலையில் 6 மணிக்கு. ஆடி மாதத்தில் எல்லோரும் கேட்பாங்க 81 கோயில் எப்படி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா ஆடி 1, அப்புறம் ஆடி செவ்வாய், அப்புறம் ஆடி வெள்ளி, அத்தனை வெள்ளிகளும், அப்புறம் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, அப்புறம் ஆடி பெருக்கு. இந்த நாட்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணால் தான் உங்களால் முடியும். அப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். அதாவது முதல்ல சென்னையில் இருக்கிற கோயில்களுக்கு இருக்கிறதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் போயிடுவோம். இப்போ இங்கே கோலவிழி அம்மன், முண்டக்கண்ணி அம்மன், கபாலீஸ்வரர் கோயில், அப்புறம் அப்படி இந்த பக்கம் முப்பாத்தம்மன் கோயில், இப்படி நாங்கள் சென்னையில் அப்படியெல்லாம் முடிச்சிடுவோம். அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நாங்கள் 3 கோயில் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த வடிவுடையம்மன் கோயில், அந்த திருமுல்லை வாயில் ஒன்று இருக்குது, அந்த பார்த்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த 3 கோயில்களுக்கு நாங்கள் போய்டுவோம். அப்புறம் ஆடி அமாவாசை ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப பர்டிகுலராக இந்த மட்டும் விடவே மாட்டோம். மேல்மலையூருக்கு போய்டுவோம். அதுக்கப்புறம் வேலூரில் ரேணுகா படவேடு என்ற ஒரு கிராமத்தில் ரேணுகா தேவி அவங்க இருக்காங்க, அந்த அம்மனை பார்க்க போய்டுவோம். அதுக்கப்புறம் அது எல்லாமே அந்த ரூட் அப்படியே இருக்கிறதுனால அப்புறம் திருவக்கரை, திண்டிவனம் பக்கத்தில் இருக்க திருவக்கரைக்கு அப்படியே போயிடுவோம். அப்புறம் நாங்கள் திருச்சிக்கு போகும்போது மட்டும் போகிற வழியில் பெரம்பலூரில் மதுரை
வெக்காளி அம்மன் கோயில் இருக்குது. எல்லாமே தனியாக, அதாவது குட்டி குட்டி கோயில் இல்லாமல் பெரிய கோயில்களை இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மாதிரி அது போயிட்டு அப்புறம் திருச்சியில் வந்து சமயபுரம், அப்புறம் வெக்காளி அம்மன் இதெல்லாம் முடிச்சிருவோம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து ரொம்ப சிநேகிதிகளோடு போகிறது. நாங்கள் எல்லாருமே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம், சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எங்கேயாவது ஒரு மரத்தடியில் மத்தியானம் நிழலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு விசேஷமாக ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வழிபாடே ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா. அங்கே கோவிலில் போயிட்டு இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க இல்லையா, அங்கே போய் ஸ்பெஷலாக இந்த கோவிலில் இந்த விஷயம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் கடைப்பிடிக்கிற விஷயம் இது அப்படின்னு இல்லை. நம்ம முதல்ல போய் அம்மன் வழிபாடு. இப்போ நீங்கள் வந்து சில இடத்துல இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், திருவேற்காடில் கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்து அந்த 12 மணிக்கு போயிட்டு நாங்கள் அந்த பால் குடம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து நல்லா அது ரொம்ப அருமையாக இருக்கும். அதை நினச்சி பார்க்கும்போதே அவ்வளவு பார்க்குறதுக்கே அந்த கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இங்கேருந்து நாங்கள் பால் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களே இங்கேருந்து குடம் எடுத்துப்போம். அந்த சின்ன குடம், அது எந்த குடமாக இருக்கலாம், உலோகத்தில் ஏதாவது இருக்கணும், வெள்ளி குடமாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து செம்பு குடம் ஏதாவது ஒரு குடம். அப்புறம் அதில் நாங்கள் பாலில் ஊற்றிட்டு அந்த டைமில் கொண்டு போய் கொடுத்துருவோம். அங்கே போய் நின்று 12 மணிக்கு அந்த பாலாபிஷேகம் பண்ணுறது. நாங்கள் என்ன செய்வோம், அந்த குடத்தை வந்து தலையில் வச்சுட்டு அம்மனை வந்து 3 முறை வலம் வந்துட்டு தான் அந்த பாலை கொண்டு போய் கொடுக்கறது. அப்புறம் நாங்கள் காரில் ப்ரிப்பேர்டாக இருப்போம்டா. அதாவது எப்படின்னா, முதல்ல அந்தந்த அம்மன் சிலை இருக்குது பாருங்களேன், அந்த உருவச்சிலை அது எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்தா போல் சில அம்மனுக்கெல்லாம் சித்தாடைன்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி பாவாடை மாதிரி இருக்கும் சின்னதாக, அதை வாங்கிட்டு போயிடுவோம். இல்லைனா சில கோயிலுக்குலாம் அம்மனுக்கு புடவை சாத்துறது, அங்கே இருக்கிற புத்துக்கு புடவை சாத்துறதுனால நாங்கள் எல்லாமே இங்கேருந்து ப்ரிப்பேர்டாக வாங்கிட்டு போயிடுறது. ஆனால் இந்த மாதிரி அந்த புடவை சாத்துறது வந்து புடவை சாத்தணும் அப்படின்னா நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்போ ஆமாம், அது எப்போவுமே எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே அதே போல் எலுமிச்சம்பழம் மாலை வந்து நாங்களே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன செஞ்சிடுவோம், மொத்தமாக எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு அந்த கூடையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். நாங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் அந்த பெரிய கோணி ஊசின்னு சொல்லுவாங்க அது வாங்கியிருப்போம், அந்த நூல் கண்டு வாங்கிப்போம். ஸோ நாங்களே அந்த மாதிரி அந்த 21, 51, 101ன்னு கோத்துருவோம். அதனால் ஒரு கூடையில் எல்லாமே ரெடியாக இருக்கும், ஊசி, நூல், கத்திரிக்கோல், எவ்ரிதிங். ஸோ மாலை கட்டிடுவோம். அதே போல் நாங்கள் அந்த தேங்காய், பழங்கள் எல்லாமே என்னென்ன வாங்குறது எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கும். அங்கே நம்ம கோயிலை முடிச்சுட்டு நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது இன்னொரு கூடையில் உடைச்ச தேங்காய் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் பூக்கள் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இது பண்ணுறது. அதனால் நாங்கள் கார்லேயே வேப்பலை எல்லாம் கொத்தெல்லாம் கட்டிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் வீட்டில் கூட குழந்தைங்க சொல்லுவாங்க, இது என்ன நீங்கள் தீச்சட்டி தான் கையில் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது அங்கே பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு வந்து இதமாக இருக்கும். அது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அந்த கிராமத்தை சார்ந்து உள்ள கோயில்கள், அதனால் அந்த வழிபாடு முறைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ படவேடு ரேணுகாம்மன் தேவி கோயில் அப்படின்னு சொன்னால் ஒரு மணக்கட்டை, அதில் வந்து ஒரு பெண் உருவ சிலை சின்னதாக இருக்கும், இல்லைன்னா ஆண் உருவ சிலை, என்ன வேணுமோ அதை நீங்கள் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் தலையில் வச்சுட்டு சுற்றி வலம் வரணும். சுற்றி வலம் வந்து நீங்கள் வந்து அப்புறம் இறக்கி வச்சு அம்மன் கிட்ட வேண்டிக்கணும். அதே போல் நாங்கள் இந்த மாதிரி என்ன வேண்டுதலோ, இப்போ கல்யாணம் ஆனவுடனே குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாமே அதுக்கு வேண்டியதாக அந்த அந்த பிட்டு துணியெலாம் வாங்கிட்டு போய்டுறது, மொத்தமாக வாங்கிட்டு போய் அங்கே கட் பண்ணிவிட்டு, ஏன்னா அங்கே போகும்போது கிடைக்காது நம்மளுக்கு. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் கோயிலில் கர்ச்சீஃபெல்லாம் வச்சு கட்டியெல்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம இப்படி கட்ட போகிறோம் இந்த கோயிலுக்குன்னு சொல்லும் பொழுது அந்த மஞ்சள் துணி, அதை யூஸ்வலாக மஞ்சள் துணி அதில் எடுத்து கட்டி நாங்கள் இது பண்ணிவிடுவோம். இப்போ இவ்வளோ கோயிலுக்கு போகிறீங்களாம்மா, ஒரு கோவிலையும் ஒரு சிறப்புகள் இருக்கும் இல்லைங்களா? இப்போ குழந்தை பாக்கியம் அப்படின்னா வேண்டுதல் வச்சுப்பாங்க, கல்யாணம் ஆகணும்னா வேண்டுதல் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் போய்ட்டோ இல்லை கூட போனவங்க வேண்டுதல் வச்சு நிறைவேறின ஸ்தலம் இருக்கா? கண்டிப்பாமா, நிறைய இடத்துல நான் அதை பார்த்துருக்கேன். அதாவது செங்கல்பட்டுக்கு போகிற பாதையில் மாத்தூர்னு ஒரு இடம், அந்த பிரிட்ஜு, அந்த ஓவர் பிரிட்ஜுக்கு கீழே இருக்கும், கன்னி கோயில்னு சொல்லுவாங்க. அது வந்து திருமணத்துக்காக, அதாவது நல்ல மாப்பிள்ளை வந்து அவளுடைய ஃப்யூச்சரில் அவளோட நல்ல இல்வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொல்லிட்டு குழந்தைங்க பெரிய பிள்ளையான உடனே ஒரு முறை அந்த கோயிலுக்கு கொண்டு போய்
கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. அதே போல் நான் என்னுடைய தோழிகள்லாம் சிலவங்க அங்கே வேண்டிட்டு வந்திருக்காங்க. நான் எப்போவுமே சொல்லியிருந்தேன்னு சின்ன கோயில் அந்த ஆத்தங்கரை அந்த ஆற்று ஓரத்தில் இருக்கும் அந்த கன்னி கோயில்னு சொல்லிட்டு திருமணம் கூடாத கை கூடாத இடத்துல வேண்டிக்கிட்டு போகும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் திருமணமெல்லாம் முடித்து கொடுத்துருக்காங்க அந்த தெய்வம். அந்த மாதிரி வித்தியாசமான சூழலை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆடி மாதம் வந்து வருஷத்தில் வரும்போது ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கிறது. அதுவும் பெண்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து மஞ்சள் பூசி தலை நிறைய பூவை வச்சுட்டு அப்புறம் ஒரு பக்தி மயமாக அது அந்த இளம் பெண்களும் இந்த மாதிரி தாய்மார்களோடு வர்றதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ரம்மியமாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து அந்த கோயில்களை சுற்றி அவ்வளோ பெண்கள் குடும்பத்தோடு வந்து உரலில் வந்து அரிசி போட்டு மாயம் இடிக்கிறதும் உலக்கையில் போட்டு மாவிளக்கு பண்ணுறது அதெல்லாம் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து வேண்டுதல். அப்புறம் வித்தியாசமான இருக்கும். இந்த பூஜை நேரத்தில் இப்போ நீங்கள் மதுரை காளி அம்மன் கோயில் அங்கே போகும்போது வித்தியாசமாக இருக்கும். அந்த மேளதாளங்களே வித்தியாசமாக இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது இதை நான் மறக்க மாட்டேன். நான் டக்கு அம்மன் முன்னால் நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கோம். மேல்மலையனூருன்னு நினைக்கிறேன். அந்த அம்மன் சந்நிதியில் வந்து நிறைய பேர் வந்து இந்த தென்னம்பிள்ளையே குருத்தே கொண்டு வருவாங்க அங்கே அம்மனுக்கு சாத்துறதுக்கு. இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளவோ நம்ம இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கோவில்களுக்கு போகும்பொழுது அந்த மேலதாளங்கள் அந்த சாமி வந்துடும் எங்களுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு இல்லை, அந்த மாதிரி நான் இது பண்ணதில்லை. ஆனால் நான் பார்த்துருக்கேன் சிலவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த மியூசிக்கல் அந்த இதெல்லாம் பீட்டு அவங்க வந்து ரொம்ப பக்திமயமாக அந்த யாராவது ஒரு பெண்ணுக்கு வருதுன்னா அவள் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப அந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டுறதுனால அவளுக்கு அந்த இஃபெக்ட் இருந்திருக்கும். பட் அந்த வேண்டிக்கிட்டு அந்த அம்மன் முன்னால் எல்லாம் வேண்டுறாங்க வந்து என் பின்னால் ஒரு பெரியவர் நின்றுட்டு இருந்தார். அவர் எப்படி வேண்டினார்னா தனக்காக வேண்டலை. அதாவது அம்மா எங்களுக்கு மும்மாரி மழை பெய்யணும், தண்ணி பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் நல்லா வச்சுக்குமா அப்படின்னு வேண்டுறாங்க. ஸோ அந்த வித்தியாசத்தை நான் பார்த்தேன். இது மாதிரி உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அக்னி குளம்னு சில கோயிலில் இருக்கும். அதில் நீங்கள் வெத்தலையில் வந்து கற்பூரத்தை வச்சு அந்த குளத்தில் நீங்கள் விடணும், வேண்டிட்டு நீங்கள் விடணும். அப்புறம் வந்து பொங்கல் வைக்கிறது உண்டு. அங்கேயே போயிட்டு நம்ம செங்கல்லை எடுத்து அங்கேயே சின்ன இந்த சுள்ளிகளை பொறுக்கி அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம வீட்டில் இருந்து கொண்டு போகிறது எல்லாமே அதுக்கு லிஸ்ட்டே நாங்கள் எழுதி வச்சுருப்போம். ஏன்னா பொங்கல் செஞ்ச பிறகு எடுத்து வைக்கிற அந்த கறி துணியை கூட நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு லிஸ்ட் எழுதி வச்சுருப்போம். அது சரி, ஆமாம். அதனால் வந்து அரிசி அது கழுவுறதுக்கு அந்த தண்ணி அதுக்கப்புறம் கரண்டி எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் பொங்கல்லாம் வச்சுட்டா சாமிக்கு அந்த பொங்கல் வைக்கிற அந்த சுற்று வட்டாரத்திலேயே அந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஒரு நல்ல இடத்துல சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஒவ்வொரு தடவையும் அதனால் நாங்கள் இந்த சென்னையை சுற்றி திருச்சி வரைக்கும் அத்தனை கோயில்களுக்கும் எங்களுக்கு அதான் அந்த ஆடி மாதம் என்றால் அது வந்து அம்மனை வழிபடுற நாட்கள். அதுக்கு தகுந்தா போல் சேலைகள் வாங்கிக்கிறது நாங்கள் அதை உடுத்துட்டு. ஸோ இதெல்லாம் அதனால் எப்போவுமே அதுதான்டா என்றைக்குமே நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் எதானதாலும் நம்மளுக்கு வந்து அந்த கோயிலில் போய் அந்த பிரகாரத்தில் நின்று வேணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி பாருங்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.